Hey guys, welcome to LPD Ideas. நான் உங்கள் லவ்லி பிரியதர்ஷினி அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் vlogனு சொல்லலாம். ஸோ ஒரு பிஸ்ஸா வந்து எக்கில் ட்ரை பண்ணுற மாதிரி. ஸோ இது எப்படி வந்திருக்கு, என்னெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக். ஸோ இந்த எக் பிஸ்ஸா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து டொமேட்டோஸ் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் வந்து ஆனியன்ஸையும் வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற பீஸை நம்ம எக் ஆம்லெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் இல்லைனா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2 எக் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்கிறத பொறுத்து 2 எக்காக நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அண்ட் சீஸ் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட்டெல்லாம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க சீஸில் இருக்கிறத பொறுத்து. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்கு, கொரியாண்டர், அப்புறம் பிளாக் பெப்பர், சால்ட்டு, அப்புறம் ஏதாவது மசாலா ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சில்லி பவுடரும் பிளாக் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ளேயே நம்ம வந்து கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் வந்து ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறது போக மிச்சம் இருக்கும் இல்லையா, அதை கூட நம்ம வந்து ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணி ஜஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சீஸ் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சதில் ஆட் பண்ணிக்கலாம். மிச்சதை வந்து நம்ம டாப்பிங் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறது வீடியோவில் லாஸ்ட்டில் பார்ப்பீங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பீட் பண்ணி விடுங்க. ஸோ தட் அது எல்லாமே வந்து நல்லா ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் என்னெல்லாம் ஃப்ளேவருக்கு உங்களுக்கு வேணும்னு தோணுதோ எல்லாத்தையுமே நீங்கள் டாப்பிங்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தவாவில் பட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணாதீங்க, எக்கோட அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஆயில் இல்லைனா பட்டர் யூஸ் பண்ணிவிட்டு தவாவில் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு எக்கு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ரவுண்டாக வந்து முடிஞ்சளவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த ஃபில்லிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸ்பேஸ் விட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேப்சிகம் இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா சில்லிஸ் கூட ஆட் பண்ணலாம். என்னெல்லாம் வேணுமோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுடுங்க. ஸோ தட் ஒன் சைடு அது வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் சீஸை வந்து நமக்கு தேவையான அளவு கிரேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேட் வந்து எவ்வளோ எடுத்துப்பீங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து கம்மியாகவோ அதிகமாகவோ பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒன் சைடு ரோல் பண்ணிங்கன்னா இது வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து அனதர் சைடு நம்ம ஃப்ளிப் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா.